27/10/2025 ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி? காலையிலேயே எழுந்து குளிச்சு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டு வாசல்ல 2 விளக்கு பத்த வையுங்க. வீடு முழுவதும் சாம்பிராணி காமிச்சு முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் சமையுங்க. பூஜை அறையில ஒரு கோலம் வரைஞ்சி அதுல ஓம் சரவண பவண்டி எழுதி 6 விளக்கு ஏற்றுங்க. வேல் மற்றும் முருகனுடைய சிலை வச்சு வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க. முருகனுடைய படத்தை சுத்தம் செய்து உங்க கைனாலேயே பொட்டு பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. நீங்க செஞ்ச நெய்வேத்தியத்தை படைச்சி முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்க. இன்னைக்கு காலை மதியம் இந்த 2 நேரமும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். பகல் நேரங்கள்ல உங்களால எத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அத்தனை முறை படிங்க. சண்முக கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்த புராணம், கந்தகுரு கவசம், முருகனின் 108 போற்றி இப்படி எல்லாவற்றையும் பாராயணம் பண்ணுங்க. இதுக்கு இடையில நீங்க உங்க வேலையை பார்க்கும் பொழுதும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சூர சம்ஹாரத்துக்கு முருகப்பெருமான் வருவதை டிவியில பார்க்கும் பொழுது கோபத்தோட வருகின்ற முருகன் கிட்ட உங்க குறைய சொல்லணும். உங்க கிட்ட இருந்து எதெல்லாம் நீங்கணுமோ அதெல்லாம் சொல்லி வழிபடணும். சூர சம்ஹாரம் முடிஞ்சதும் முருகப்பெருமான் குளிக்க போற நேரத்துல நீங்களும் குளிச்சிடுங்க. வீடு துடைக்கணும்னு நினைக்கிறவங்க துடைங்க, மற்றவங்க வேண்டாம். முருகன் குளிச்சு முடிச்சு வரும் பொழுது அவனுடைய முகமெல்லாம் மலர்ச்சியா இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். எது வேணும்னு கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அதை கொடு முருகாண்டு முருகனுடைய முகத்தை பார்த்து கேட்கணும். மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து உங்களுடைய வேலுக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் செய்து மீண்டும் அலங்காரம் செய்யுங்க. முன்கூட்டியே சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் அல்லது ஏதேனும் இனிப்பு செய்து வைத்து அதை முருகனுக்கு படையல் செய்யுங்க. முருகா, உனக்காக வெற்றிகரமாக நான் விரதத்தை இன்று நிறைவு செய்து விட்டேன். மன திருப்தியோடு இந்த விரதத்தை முடிக்கின்றேன். எனக்கு நீதான் கருணை புரிந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பரிபூரணமா முழு திருப்தியோட உங்க விரதத்தை நீங்க நிறைவு செய்யணும். பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். இப்ப உங்க பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு ஒரு 6 கிண்ணத்துல உங்களுடைய நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 6 குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். இன்னைக்கு முழுக்க நீங்க அசைவ சாப்பாடோ மது போன்றவைகளோ எடுத்துக்க கூடாது. பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாது. அலங்காரமாய் இருக்கக்கூடிய முருகன் முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். முடிஞ்சா 6 விளக்குமே எரியட்டும். உங்க மகா கந்த சஷ்டி நிறைவு நாள்ல முருகப்பெருமான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து போவாரு. ஏதேனும் ஒரு சமிக்கை மூலமா உங்களுக்கே அது தெரிய வரும். இன்றைய தினம் சிலருக்கு முருகப்பெருமான் கனவில் வந்து ஏதேனும் ஒன்றை அறிவுறுத்தியும் செல்வார். இந்த 27ஆம் தேதி இப்படி விரதம் இருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.